வாங்க சார், எத்தனை ஐஸ் சார் வேணும்? 5 ஐஸ் குடியா? 5 ஐஸ் எவ்வளோ? 5 ஐஸா சார்? 500 ரூபா சார். ஆத்தாடி, என்ன 500 ரூபா சொல்கிறேன்? ஏயா, டிக்கெட் விலையா 500 ரூபா, அதுக்கு என்ன ஐஸ் விலையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? சரி, இதுக்கு கம்மியான ரேட்டில் எதுவும் ஐஸ் இருக்கா? அதை கொடு சார். கம்மியான விலையே இதுதான் சார். அட பாவியலா, ஒரு ஐஸை 100 ரூபாய்க்கு விற்கிறானே. சார், எத்தனை ஐஸ் சார்? 5ஆ? அட பொறையா சார், டக்குன்னு சொல்லுங்க சார், பின்னாடி ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. சரி சரி, குடியா, 5 ஐஸை குடியா. சார் இந்தாங்க சார். இப்போதான் தெரியுது கல்யாணம் ஆனவங்களோட கஷ்டம் என்னன்னு. எதுக்கு பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு தேட்டருக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு இப்போது எப்போ புரியுது. டிக்கெட் விலையை விட வாங்கி திங்கிற காசு ரொம்ப வருதே. சே, ஆத்தாளு மகள் உட்காந்துக்கிட்டு நம்மளும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறாங்களே. சுப்பு, ஒரே ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்டேடா. சரி சுப்பு, என்ன பண்ணுறது, கொண்டு போய் கொடு. ஐஸு கரைஞ்சி வேற போகுது. 500 ரூபா, 5 ஐஸு 500 ரூபா. ஐயோ 500 ரூபா. என்ன ஒருத்தனை ஒன்று கூடவா வாங்கி திங்க மாட்டேங்கிறாங்க? உட்காந்த மேனிக்கு அப்படியே உட்காந்துருக்காங்கம்மா. யோ உட்காரியா? யோ தெரியுமியா, சும்மா சொல்லிக்கிட்டேவா இருப்பேன்.